இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, கனடா தேசத்திலே கியூபெக் என்று சொல்லப்படுகிறார் அந்த இடம் வழியாக சாந்தமாக அமைதியாக ஒழுகுகின்ற நதி சென்ட் லாரன்ஸ் நதி. இந்த நதிக்கரையில அழகோடு காட்சியளிக்கின்ற ஒரு பெரிய கோயில் இருக்கு, தேவானியின் கோயில். அவர் லேடி ஆஃப் கேப் என்று சொல்லப்படுகின்ற அந்த திருத்தலத்தை பற்றி தான் இன்று நான் பேச விரும்புகின்றேன். ரெண்டு மிகப்பெரிய அற்புதங்கள் தான் இந்த ஆலயத்தை ஒட்டி நடந்தது. ஒன்றாவது, இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகளுக்காக அற்புதகரமாக அதிசயமாக கட்டப்பட்ட கடவுளின் பாலம். இரண்டாவது, ஆலயத்தில் நிறுவ கொண்டு வந்த திருவுருவம் 10 நிமிஷம் கண்கள் திறந்து ஆலயத்தில் இருந்தவர்களை அன்போடு உற்று பார்த்து ஆசீர்வதிச்சாங்களாம். கேப்பு என்று சொன்னால் விளிம்பு என்றுதான் அர்த்தம். அதாவது இந்த அன்னையின் காட்சி நமக்கு உணர்த்தி தருகின்ற செய்தி என்னவென்றால், வாழ்க்கையின் விளிம்பில நீ இருக்கிறவனாக இருக்கலாம். அது ஒருவேளை கடத்தின் விளிம்பாக இருக்கலாம், ஒருவேளை மரணத்தின் விளிம்பாக இருக்கலாம், ஒருவேளை தோல்வியின் விளிம்பாக இருக்கலாம். இனி எப்படி முன்னேறுவது, எங்கே செல்வது என்று தவிக்குகின்ற நேரங்களிலே அன்னை துணை வருவாள். 1879 ஆண்டு சென்ட் லாரன்ஸ் நதிக்கு கரையில் உள்ள ஆலயத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப இறை மக்கள் திட்டமிட்டார்கள். அவர்கள் பனிக்காலத்திற்காக காத்திருந்தனர். பனிக்காலம் வரும் பொழுது ஆலயத்தில் இருக்க தண்ணீர் ஐஸ் பாறைகளாக பனிக்கட்டிகளாக மாறும். அப்பொழுது ஆற்றின் மறுகரையிலிருந்து இந்த கரைக்கு கட்டுமான பணிக்கு தேவையான பொருள்கள், சிமெண்ட், மணல், இப்படிப்பட்ட பொருள்கள் எல்லாம் கொண்டு வரலாம். ஆனால் அந்த வருஷம் பனிக்காலம் அவர்களை ஏமாற்றியது. தண்ணீர் ஒழுகி கொண்டிருந்தது. இனி எப்படி ஆலயம் கட்டுவலாம் என்ற சங்கடத்தோடு இறை மக்கள் துயரத்தில் மூழ்கினார். அவர்கள் ஒன்று சேர்ந்து தேவ அன்னையின் உதவிக்காக அழுது புலம்பினர். கடவுள் கட்டடத்தை கட்டாமல் இருந்தால் கட்டுவோரின் உழைப்பு வீண். கடவுள் வீட்டை பாதுகாக்காமல் இருந்தால் காவலாளி தூங்காமல் இருப்பதும் வீண் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்றார் போல கட்டுமான பணியை தலைமை தாங்கி நடத்த விண்ணிலிருந்து அன்னை இறங்கி வந்தாள். சென்ட் லாரன்ஸ் நதியில் ஒழுகி வருகின்ற, எங்கிருந்தோ லாரன்ஸ் நதியில பனிப்பாறைகள் ஒழுகி வந்து ஆலயத்திற்கும் மறுகரைக்கும் ஒரு பாலம் அமைக்கப்பட்டது. இது கடவுளின் பாலம், தேவான்னையின் பாலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆதலால் இந்த பனிப்பாறைகள் வழியாக கட்டுமான பணிக்கு தேவையான பொருள்கள் இந்த பக்கம் கொண்டு வர அவர்களால் முடிந்தது. வாழ்க்கையில் விளிம்பில் வாழ்கின்ற சூழல்கள் ஒருவனுடைய வாழ்க்கையில வரலாம். அப்பொழுது அன்னை நமக்கு உணர்த்துகின்ற செய்தி என்னவென்றால், கடவுளை அடைய முடியலையா, வெற்றியை ருசிக்க முடியலையா, வெற்றி பாதையில உன்னை பயணிக்க பாலமாக நான் கடந்து வருவேன் என்ற உறுதி இந்த காட்சி வழியாக அன்னை இந்த உலகத்திற்கு உணர்த்துகின்றார். ஜெபிப்போம், கரங்கள் கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். இரக்கம் நிறைந்த இயேசுவே, வாழ்க்கை பயணத்தில் முன்னேற முடியாமல் விளிம்பில் போய் நிற்கின்ற சூழ்நிலைகளில எப்படி முன்னேறுவது, எப்படி வாழ்வது என்று தெரியாமல் தவிக்கும் பொழுது அந்த துயரத்தை, அந்த தோல்வியை, அந்த வேதனையை அன்னையின் அற்புத கரங்கள் வழியாக உமக்கு அர்ப்பணிக்கின்றோம்.
பரிசுத்த மாதாவே, பாலமாக கடந்து வந்து எங்களை ஆண்டவரோடு சேர்த்தருளும். வெற்றி பயணத்தில முன்னேற எங்களுக்கு துணை நில்லும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.